தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜயின் இந்த அதிரடி வெற்றியை தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளது காங்கிரஸ் கட்சி. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் இந்த 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே விஜயை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்த போதுமானதா? இங்கேதான் தொடங்குகிறது ஒரு சிக்கலான அரசியல் கணக்கு. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பலம் 118. தற்போது விஜயின் அவேக வசம் 108 இடங்கள் உள்ளன. காங்கிரசின் 5 இடங்களையும் சேர்த்தால் மொத்த பலம் 113ஆக உயர்கிறது. அப்படியென்றால் இன்னும் 5 இடங்கள் கிடைத்தால் விஜய் முதலமைச்சராகிவிடலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யதார்த்தம் வேறு விதமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றுள்ளார். தேர்தல் விதிமுறைப்படி அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அப்போது தவேகாவின் பலம் 107ஆக குறையும். மேலும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்க முடியாது. இதை கணக்கில் கொண்டால் விஜயின் பலம் 106ஆக மாறுகிறது. அதாவது ஆட்சி அமைக்க விஜய்க்கு இன்னும் குறைந்தது 12 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழலில் விஜய்க்கு இருக்கும் வாய்ப்புகள் என்ன? இடதுசாரி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் மற்றும் IUML ஆகிய கட்சிகள் தலா 2 இடங்களை வைத்துள்ளன. இவர்களின் ஆதரவு கிடைத்தால் தவேக கூட்டணியின் பலம் 119ஐ எட்டி ஒரு பாதுகாப்பான பெரும்பான்மையை பெறும். இதற்கிடையில் அதிமுகவின் ஆதரவு கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இது குறித்து பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன், விஜய்தான் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மறுபுறம் பாஜக அல்லது அதன் ஆதரவு சக்திகள் தமிழகத்தில் கால் பதிக்க கூடாது என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. அதனால்தான் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விஜய்க்கு ஆதரவு தர அவர்கள் முன்வந்துள்ளதாக தெரிகிறது. யதார்த்தமான நிதி நெருக்கடிகள், நிர்வாக சிக்கல்கள் ஒருபுறம் இருக்க இந்த மெஜாரிட்டி கணக்குகளை விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார்? சிறு கட்சிகளை அரவணைத்து செல்வாரா அல்லது அதிமுகவின் ஆதரவை பெறுவாரா? தமிழக அரசியலின் இந்த கிளைமாக்ஸ் காட்சியை ஒட்டுமொத்த நாடும் ஆவலோடு கவனித்துக் கொண்டிருக்கிறது.